Taste the Daily. என்னால் வாக்கு போட முடியல, எனக்கு பதிலாக குடும்பத்தில் இருக்கிற வேறு யாராவது ஒருத்தர் வாக்கு போடலாம், அதுக்குன்னு ஒரு சிறப்பு அனுமதி பெறணும். அப்படி போகும்போது ஆட்காட்டி விரலில் மை வைக்காம நடுவிரலில் மை வைப்பாங்க அப்படின்னு ஒரு இடத்துல படித்தேன். அப்படிதானா? அப்படி ஒரு நடைமுறை இருக்கா? அந்த மாதிரி இல்லை. நம்ம ஆக்சுவலாக ப்ராக்ஸி vote ஒன்லி அவைலபிள் ஃபார் த சர்வீஸ் voters ஆன் ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டு. மற்றவங்களுக்கு நான் போக முடியல, நமக்காக வேற ஒரு போடணும், அந்த மாதிரி ப்ராக்ஸி voting அவங்க தான் போடணும். அவங்க தான் போடணும். சரி, வேற யாராவது கேள்விகள்? வணக்கம் சார், என் பேர் அபிநயா. இப்போது ஓட்டர் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா எங்கே கேம்பெயின் நடக்குதோ அங்கே போய் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அதனால் நிறைய பேருக்கு அங்கே போக முடியாதனால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ அந்த ப்ராசஸை காலேஜில் கொண்டு வந்தால் நிறையா பேர் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்னு இருக்குது? ஆக்சுவலாக இப்போ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு வாக்காளரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம கையிலே தான் இருக்கே சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு ஆப் நம்ம இருக்கே, ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப், அது மூலமாக நம்ம நேரில் அப்ளை பண்ணலாம். ஆனால் எல்லாராலையும் அந்த டிஜிட்டல் புரிஞ்சுக்க முடியாது இல்லைங்க சார், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. இப்போது சின்ஸ் யூஆர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இது பதில் கொடுத்தேன். அதனால தான் நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தா 1500 நம்ம இது இருப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டில் நாங்கள் பார்க்கும்போது இன்க்ரிமெண்டலாக அதில் ஒரு 10-20 அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. அவங்ககிட்டலேருந்து நம்ம ஃபார்ம் வாங்கிட்டு இன்க்ளூட் பண்ணதுக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் எல்லாம் நமக்கு வரல. அண்ட் ஸ்பெஷல் கேம்பெயினும் நாங்கள் பண்ணுவோம் தொடர்ந்து. அந்த 1 month பண்ணும்போது சாட்டர்டே சண்டே ஒரு 4 days அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒதுக்கிட்டு நம்ம பிஎல்ஓஸ் அந்த வாக்குச்சாவடியில் உட்காந்து இது அப்ளிகேஷன்ஸ்லாம் வாங்குவாங்க, அதுவும் பண்ணுறோம். பட் இதை ஆன்லைன் முறை இருக்கும்போது ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் ஓட்டராக வரும்போது அப்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ அதனால நிறைய வசதியெல்லாம் வந்திருக்கு. தேர்தல் ஆணையம் நடைமுறை எளிமைப்படுத்தி இருக்கு. ஆமாம். சரி, வேற? வணக்கம் சார், என் பேர் கிருஷ்ணபிரியா. ஃப்யூச்சரில் எலெக்ஷன் மொபைல் ஃபோன்ஸ் மூலமாக பண்ண வாய்ப்பு இருக்கா? அது ஆன்லைன் ஓட்டிங் அது வந்தால் தான் அப்போது நம்ம அது பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நம்ம நாட்டில் அது அந்த அக்செப்டபிலிட்டி லெவல் வரணும். அது பார்லிமெண்ட்னா அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். அது பண்ணால் தான் நம்ம இப்போ சப்போஸ் நம்ம நார்மல் பேலட்லேருந்து இவிஎம் பேலட்டுக்கு வந்திருக்கோம்னாக்கா அது ஒரு முறைப்படி பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் தான் வந்திருக்கு. ஸோ அதனால ஒரு காலத்தில் அந்த மாதிரி சேஃப்டி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அதுவும் நம்ம நிறைய இதெல்லாம் சிந்தனையெல்லாம் போயிட்டு இருக்குது. எலெக்ஷன் கமிஷன்லையும் நம்ம டிஸ்கஷன் ஃபேஸில் தான் இருக்குது. இன்னும் அது ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வரல. என்ன காரணத்தினால அந்த ஆப்ஷன் வேணும்னு கேட்குறீங்க? செல்ஃபோன் மூலமாகவே வாக்களிக்கிற முறை ஏன் வேணும்னு கேட்குறீங்க? நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுறாங்க ஓட் பண்ணுறதுக்கு. லைக் நோட்டா போடலைன்னா கூட தே ஆர் நாட் ஏபிள் டு கம். அவங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கியூல நின்று ஹெசிடேட் பண்ணி எதுக்கு போட்டுட்டு வெயில்ல நின்று அதெல்லாம் போடுறது. ஸோ இஃப் அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருந்தால் தே கேன் ஈஸிலி வாக்களிக்கும் சதவீதத்தை இது உயர்த்தும்னு நினைக்கிறீங்க. ஓகே, வேற யாருக்காவது கேள்வி? குட் ஈவினிங் சார், என் பேர் காவ்யா ராஜு. சார், இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் மக்கள் தேர்தலை புறக்கணித்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காத நியாயத்தை புறக்கணித்ததுனால தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அதை மாதிரி கட்டத்தில் எலெக்ஷன் கமிஷன் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க? நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது பொதுவாகவே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் நம்ம சொல்லுவோம், அவங்க அதில் இன்டர்வியூன் பண்ணிவிட்டு அதிகாரியெல்லாம் அனுப்பிச்சிட்டு பேச்சுவார்த்தை மூலமாக, ஏன்னா இது உங்களுக்கு ஒரு ரைட் இருக்குது ஓட் பண்ணுறதுக்கு. இந்த ரைட் நீங்கள் விடக்கூடாது. ஒன்ஸ் இன் 5 years நமக்கு இந்த ஓட்டிங் ரைட் வருது. அப்புறம் நமக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கும்போதும் ஒரு நம்ம அரசாங்க இது முறையில் நம்ம முறைப்படி தான் இதுக்கு நம்ம முடிவுக்கு வரணும். ஸோ அதனால் அந்த மாதிரி நாங்கள் ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். ஒரு சில இதில் கிராமத்துலேருந்து சரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்திருக்கு. இதே மாதிரி முறையில் நம்ம அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதிகாரிகள் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா வாக்காளர்கள்? ஆமாம். ஏன்னா இங்கே பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு இருக்குது. அதே மாதிரி பனங்குடிங்கிற ஒரு பகுதியில் கூட இப்போ வேறு உள்ளூர் பிரச்சனைகளை முன் வச்சு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம்னு புறக்கணிக்கிறாங்க. அது அந்த மாதிரி நம்ம இதுக்கு வரும்போது அந்தந்த டிஓஸ் கிட்ட நாங்கள் சொல்லிட்டு அது பேசிட்டு சமீபத்திலே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒரு நமக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. அங்கே நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும் இல்லை, ஈவன் அப்சர்வர்ஸ் அவங்கெல்லாம் போயிட்டு அவங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அது நம்ம பண்ணுறோம் அது மாதிரி. பட் நம்ம என்ன வேண்டுகொள்ளணும்னாக்கா, நம்ம ஓட்டிங் இஸ் எ ரைட்,
அது நம்ம கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். சரி. அது சொல்கிறோம். திரு மகேஷ் மயிலாடுதுறையிலிருந்து தொலைபேசி வழியாகவும் கேள்விகள் கேட்குறாங்க. சார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன வாக்களிக்கிறதுல? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என்னுடைய ஓட்டு, எனக்கு ஓட்டு வந்ததுல நான் தொடர்ந்து வாக்களிச்சுட்டே இருக்கேன். எல்லா ஓட்டும் நான் போட்டுட்டே இருக்கேன். ஆனா இந்த பாராளுமன்ற தொகுதியில் என்னுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு. நான் வந்து எலெக்ஷன் கமிஷனோட அந்த அவங்க வெப்சைட்ல பார்க்கும்போது எனக்கு ஓட்டு இல்லைங்கிற மாதிரி வருது. திரும்ப நான் அவங்கள்ட்ட டோல் ஃப்ரீ நம்பர்ல கேட்கும்போது உங்களோட பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த தேர்தலில் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ரீசன் சார்? இந்த மாதிரி நான் தொடர்ந்து எல்லா ஓட்டும் செலுத்திருக்கேன். திடீர்னு என்னோட பெயர் நீக்கப்பட்டிருக்கு. என்னோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இருக்கு, என்னோட பெயர் மட்டும் நீக்கப்பட்டிருக்கு. சரி. எல்லா பேர் டிலீட் ஆயிடுச்சா? இல்ல, அவரு குடும்பத்துல இருக்கிறவங்க மத்த பெயர்கள்லாம் இருக்கு லிஸ்ட்ல. இவருடைய பெயர் மட்டும் நீக்கப்பட்டிருக்கு. இவர் தொடர்ந்து எல்லா எலெக்ஷன்லயும் நான் ஓட்டு போட்டுட்டே வர்றேன்னு சொல்றாரு. ஓகே. இதில் நம்ம என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு வாக்காளரோட பட்டியலேருந்து நம்ம பேர் நீக்குவோம்னாக்க அப்சென்ட், ஷிஃப்டட், டெட் இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்குது. ஒருவேளை நீங்கள் நம்ம பிஎல்ஓ அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம். ஃபார்ம் 7ல் யார் ஒரு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அப்சென்ட் ஆர் ஷிஃப்டட் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கலாம். ரெண்டாவது என்னன்னாக்க, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நாங்கள் என்ன பார்த்துருக்கோம், ஒரு ஓட்டரோட பேர் மோர் தேன் 1 பிளேஸில் இருக்கு, 2 பிளேஸில் இருக்குது, மோர் தேன் ரெண்டாவது இன்னொரு ஊரில் இருக்குது, 3வது ஊரில் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்தந்த பிஎல்ஓஸ்க்கு அந்த லிஸ்டெல்லாம் எலெக்ஷன் கமிஷனில் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் சப்போஸ் தப்பான முறையில் உங்கள் பேரெல்லாம் டிலீட் பண்ணியிருந்தா கூட நம்ம அதனால நிறைய வாட்டி நம்ம செப்டம்பர் மாதத்துலேருந்து நிறைய இதுக்கு விழிப்புணர்வுலாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதெல்லாம் முன்னாடி கொஞ்சம் சொல்லியிருந்தா அப்போவும் நமக்கு டைம் இருந்தது. ஆனால் எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னாடி நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த கேள்வி இது மாதிரி நிறைய பேருக்கு இருக்கலாம். அது நம்ம என்ன வேண்டுகொள்கிறோம்னாக்க, நம்ம கொஞ்சம் முன்னாடி இதில் பார்த்துட்டு நம்ம பேர் எல்லாம் டிலீட் ஆகிடுச்சுனாக்கா, நீக்கப்பட்டிருந்தாக்கா நம்ம முன்னாடி கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வாக்காளர் பட்டியலில் எப்படி பேர் வரும் அதெல்லாம் நம்ம முயற்சிக்கலாம். இப்போ திரு மகேஷ் வந்து நாளை வாக்களிப்பதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை, முடியாது. ஒருவேளை அவங்க சப்போஸ், ஏன்னா நமக்கு தெரியாது, சப்போஸ் அவங்களுக்கு ஒருவேளை மோர் தேன் 1 கான்ஸ்டிச்சுவன்ஸில் கூட ஓட்டு இருக்கலாம். அதுவும் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கு. லட்சக்கணக்கில் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க எலெக்ஷன் கமிஷனில், நம்மக்கிட்ட டாட்டா இருக்கு. ஸோ அதனால ஒருவேளை அவங்களோட பேர் வேறு ஏதோ இடத்துல இருக்கலாமா? ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற பிஎல்ஓ ஆமாம் இதான் இவங்களோட நார்மல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் சொல்லும்போது, சப்போஸ் நமக்கு ஊர்லேயும் இருக்கு, இங்கே சென்னையிலையும் இருக்கு. அங்கேயே அவங்களோட வீட்டில் போகும்போது ஒருவேளை சொல்லியிருப்பாங்க இவர் இங்கே தான் ஓட்டு போடுவானாக்க, இங்கேருந்து டிலீட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏன்னா அதை வந்து அந்த ஆப் மூலமாக ஒரு சார் செக் பண்ணி பார்த்துக்க முடியுமா? சார் செக் பண்ணலாம். அவங்க வேறு ஏதோ இதில் அவங்களோட எபிக் கார்டெல்லாம் இருந்தால் அந்த நம்பர் போட்டு அங்கே நம்ம பார்க்கலாம். வேறு இடத்துல அவங்களோட முன்னாடி பேர் இருந்தா அதுவும் ஒரு சமம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஓகே, திரு ராஜு ஆவடியிலிருந்து அவங்களுடைய சந்தேகத்தை கேட்குறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்களுடைய கேள்வி? சார், நான் வந்து தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறேன் சார். எங்க சொந்த ஊர் வந்து தேனி, ஆவடியில் ஒர்க் பண்றேன். சரி. எலெக்ஷன் டேட் அறிவிச்சோடனே ஆவடி தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து ஃபார்ம் 12DDன்னு சொல்லி ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி தபால் ஓட்டுக்காக வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போயிட்டு நீங்க ஃபயர் சர்வீஸ் வந்து தபால் ஓட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார். அப்புறம் எதுக்கு வந்து எழுதி வாங்கிட்டு போகணும்? அதுக்கப்புறம் இதே சேம் டிபார்ட்மெண்ட் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தபால் ஓட்டு எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தபால் ஓட்டு போட்டிருக்காங்க, அங்க வேலை பார்க்குறாங்க ஃபயர் சர்வீஸ்காரங்க. ஆனா ஆவடி ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க, அந்த சென்னை சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஃபயர் சர்வீஸ்காரங்களுக்கு வந்து தபால் ஓட்டு ப்ராப்பரா நீங்க இஷ்யூ பண்ணவில்லை சார். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வரைமுறையே படுத்தாம இருக்கீங்க சார் நீங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இஷ்யூ இது. ஆனா ஃபயர் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தபால் ஓட்டு இருக்கு, அப்படிதானே? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிபார்ட்மெண்ட், இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓவராலாக நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செப்பரேட்டாக ஒன்று கொடுக்கல. போஸ்டல் பேலட் யாருக்கு கொடுத்துருக்கோம்னாக்க, எந்தெந்த அதிகாரி போலீஸில் இருந்தால் சரி, ஃபயர் இதில் இருந்தால் சரி, ஆர் நார்மல் போலிங் அஃபிஷியல் இருந்தால் சரி, அவங்களுக்கு நம்ம போஸ்டல் பேலட் உண்டு. டைரெக்டாக நம்ம ஒர்க்கில் இன்வால்வ் இருந்தால், எலெக்ஷன் இதில் சப்போஸ் அவங்க போலிங் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க, அந்த மாதிரி டைரக்ட் ஒர்க்கில் இருந்தால் அவங்க தேர்தல் வேலையில் ஈடுபட்டு இருந்தால், டைரெக்டாக இருந்தால் அதுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஒருவேளை இவங்க என்ன இருக்கலாம்னாக்கா, இவங்க டைரக்ட் வேலை இல்லைனாக்க, ஆனால் அதிகாரம் பண்ணி, ஆனால் எமர்ஜென்சி சர்வீஸ்ல தானே இருக்காரு. எமர்ஜென்சி சர்வீஸ்னாக்க அதுவும் கவர்மெண்ட் சொல்லணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லியிருக்காங்க.
அது மாதிரி மெட்ரோ ரயிலுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்டேட் பொறுத்த வரைக்கும். ஓகே. அது மாதிரி சொல்லும்போது அதுக்கு நம்ம எசென்ஷியல் சர்வீஸில் எடுத்துருக்கோம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு. அவங்க எசென்ஷியல் சர்வீஸில் நாங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஓகே. Taste the Daily.